ஃப்ரெண்ட்ஸ், இந்த குடமிளகா ஸ்டஃப்டு பார்த்தீங்கன்னா தேங்காய் பொட்டுக்கடலை நல்ல ஒரு தேங்காய் பெருசாக வச்சுக்கணும். இவ்வளோ மிளகா வச்சுருக்கீங்கன்னு வச்சிங்களேன், நல்ல ஒரு தேங்காய், அதில் பாதி பொட்டுக்கடலை, வரமிளகா ஒரு 10-12, கல்லுப்பு போட்டு நல்லா வந்து நெய்ஸாக நெகுன்னு அரைக்கணும். இல்லைனா எண்ணெயில் போட்டதும் பிரியும். இந்த மாதிரி 4 குடமிளகாயை வகுந்து வச்சுக்கணும். விதை வேணா இருக்கட்டும், இல்லைனா விதை எடுத்துருங்க, உங்கள் இஷ்டம்தான். எனக்கு வந்து மிக்ஸி சரியில்லை, நீர்த்து போயிடுச்சு. அதனால் பொட்டுக்கலையை மட்டும் கொஞ்சம் நைஸாக இதோடய போட்டு அரைச்சிருக்கேன். இருந்தாலும் பொட்டுக்கலையை நைஸாக போட்டு அரைச்சிட்டு இங்கே பாருங்கள் நல்லா கலந்து விட்டுருக்கேன். எல்லாம் அடுப்படிக்கிட்டே நின்றுட்டு நகர மாட்டேங்கிறாங்க. இது அவ்வளோ சுவையாக இருக்கும். ரோஸ்ட் ஆகிட்டே இருக்கு. ரொம்ப போட்டு பெரட்டாதீங்க, உடஞ்சிரும். அப்படி சோம்போ சீரகமோ எதுவும் சேர்த்துறாதீங்க. நைஸாக இருக்கணும், இல்லைன்னா பிரிஞ்சிடும். காம்பு பகுதி வெட்டாதீங்க, அதுதான் நமக்கு ஸ்ட்ராங்கு. இந்த சைடு தான் பொழந்துக்கணும். இந்த மேல் தோலெல்லாம் கிளவி மாதிரி சுருங்கி வந்துடணும், அதான் நமக்கு கணக்கு. நல்லா உள்ளே வெந்திருக்கும். கத்தியில் கட் பண்ணி சாப்பிடுங்க, செம்ம டேஸ்டியாக இருக்கும். என்ஜாய். இது சும்மாவே சாப்பிட்லாம், அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். அப்படியே லைக் கொடுங்க, அப்படியே ஷேர் பண்ணுங்கள்.